உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவை கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்ப நம்ம ரவை கிச்சடி பண்றதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு ரவை வந்து 1/4 கிலோ ரவை. இதை இப்ப நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா இது சரியா இருக்கும். இதுல நெய் எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். சும்மாவே நீங்க வறுத்தாலே போதும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வறுத்தது இதை ஒரு பிளேட்ல மாத்திடுங்க. இப்ப அதே கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா தாராளமா ஊற்றிக்கிட்டா சரியா இருக்கும். அதுல இப்ப ஒரு 4 கிராம்பு, ஒரு மராத்தி முக்கு, ஒரு சின்ன பட்டை, அது கூடவே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது சேர்த்து செய்யும்போது. இப்ப இது எல்லாம் லேசா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல 1/4 கிலோ ரவைக்கு நல்ல பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கூட போடும்போது கிச்சடி டேஸ்டா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இது மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டா வதக்கினா போதும், ரொம்ப கலர் மாறுற அளவுக்கெல்லாம் வதக்க தேவையில்லை. இந்த அளவு வதக்கிட்டு இப்ப இதுக்கு ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துங்க. அதையும் இந்த மாதிரி லேசா வதக்கிக்கணும். இந்த தக்காளி போடும்போது லைட்டா அந்த புளிப்பு வந்து நல்லா இருக்கும். அதனால நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஒரு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்க பட்டாணி எல்லாம் இருந்தா கூட சேர்த்து செய்யலாம், இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டிட்டு அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டு போட்டு நல்லா அப்படி தட்டி சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கும் போது காயெல்லாம் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால உப்பு சேர்த்துட்டு காய் வதக்கிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் நல்ல சாஃப்டா ஆனதும் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். அப்பதான் அது நல்லா வெந்து நல்ல சாஃப்டா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. நல்லா கொதி வரும்போது சிம்மில் வச்சு வச்சுட்டிங்கன்னா தான் நல்ல காயெல்லாம் வெந்து வரும். அதனால கொஞ்சம் நீங்க சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க கொஞ்சம். இப்ப நல்ல கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்துக்கு எடுத்து செக் பண்ணி பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். 3/4 வேக்காடு இருந்தாலே போதும். அப்ப நல்லா இருக்கும் இந்த ரவையோடு சேர்த்து சாப்பிடும்போது. இப்ப இந்த அளவு வெந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை இதுல சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கிச்சடி. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்ப ரவையை இந்த மாதிரி போட்டுட்டு கட்டி விழுவாம கிண்டி விடுங்க. நல்லா லேசா இந்த மாதிரி கொட்டிட்டு கட்டி விழுவாம நல்லா கிளறி விடுங்க. இந்த நேரத்துக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த தண்ணி எல்லாம் சீக்கிரம் வத்தாம நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்த்து கிளறி விடுறதுக்கு சரியா இருக்கும். சிம்மிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இப்ப இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்துக்கு. அது நல்லா இருக்கும் இந்த சேர்த்து செய்யும் போது. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க, அடியில எல்லாம் ஒட்டாத அளவுக்கு. இப்ப இந்த இந்த அளவு கிளறின பிறகு நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் சேர்த்து நல்லா அப்படி கிண்டி விடுங்க. நெய் சேர்த்து கிண்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த இது. அதனால கிண்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு நல்லா வெந்து நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.
இந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக அந்த கொத்தமல்லி சேர்த்து கிண்டும் போது அந்த ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். அதனால கடைசியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.